வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தற்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க தான் அதிமுக படிவத்தை எல்லாருக்குமே அனுப்பிச்சி வச்சாங்க. தொண்டர்களுக்கெல்லாம் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த தொண்டர்களுக்கும், டிடி தினகரன் அணியில் இருக்க தொண்டர்களுக்கும், எடப்பாடி அணியில் இருக்க தொண்டர்களும். ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு சசிகலாக்கு இல்லை. இது எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். சசிகலா பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க சீரியலேருந்து. அப்போ ஏதாச்சும் முயற்சி எடுத்துருக்கணும். பட் இப்போ பெரிய லெவலில் லைம்லைட்டில் இல்லைனால அவங்கள பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை. சசிகலாவும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க. டெல்லி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓபிஎஸும் இது தான் சொல்லியிருந்தார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் வந்து எனக்கு வருன்ற அளவுக்கு. ஆனால் பெரிய லெவலில் வரவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் வந்து அந்த இரட்டை இலை சின்னம் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓபிஎஸ் தான் வந்து அடுத்த கட்ட இப்போ போயிருக்காரு. எம்பி எலெக்ஷன் வந்து தைரியமாக நின்றுருக்காரு. சசிகலாவும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் 2021 நின்றுருந்தா பெரிய லெவலில் அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயம் பண்ணவே இல்லை. இப்போ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. இனி சசிகலா பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கிறதே கஷ்டன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு சசிகலா போவாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி அணியில் உட்கட்சி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக சசிகலாக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்